ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்போ வாங்க இது என்ன மாதிரி வீடியோன்னு பார்ப்போம். மார்கழி மாதம் நான் பண்ண பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் இது. என்னால் மார்கழி மாதத்தில் ஒரு நாள் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடிஞ்சு. ஏன்னா பிகாஸ் நம்ம வீட்டில் கல்யாணம் இருக்குது. ஸோ அங்கேயும் போகிற மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. பட் நான் மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியாது. நம்மளால் என்னென்னைக்கெல்லாம் எந்திரிச்சு அது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியுமோ அப்போ பண்ணிக்குவோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் என்னால் பண்ண முடியலனாலும் பெருசாக ஒன்றும் வருத்தம் கிடையாது. இந்த விளக்கு 5 முக விளக்கு. இது நான் எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக ஏற்றுற விளக்கு. இப்போ சில பேர் சொல்லுவீங்க திரி போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு திரி போடணும்னு. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வர்ற வீடியோ எண்ணெய் போட்டுட்டு திரி போடணுமா, திரி போட்டுட்டு எண்ணெய் போடணுமாங்கிற வீடியோவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் நீங்களுமே. இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். பொதுவாக கிராமப்புறங்களில் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதம் பண்ண மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுமே ரொம்ப ரேர் தான். கோலம் போடுவாங்க. கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றி வைப்பாங்க. சாணி பிடிச்சி வச்சு அதில் மஞ்சள் பூசணி பூ வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா கிடைக்கிற பூவை வச்சுப்பாங்க. இதான் கிராமப்புறங்களில் ரெகுலராக நடக்கிறது. இப்பயுமே எங்கள் ஊர் சைடு தஞ்சாவூர் சைடு ரொம்ப ரேராக தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவாங்க. மற்றபடி இதை தான் சில பேர் குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றுவாங்க. சில பேர் குளிக்காமையே கோலம் போட்டுட்டு வாசலில் 2 நிலைவாசலுக்கு 2 விளக்கு ஏற்றி வைப்பாங்க. இது எங்கள் ஊர் பழக்கம். ஸோ உங்களால் யாராலையும் பிரம்ம முகூர்த்த பூஜை மார்கழி மாதம் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இது மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக மார்கழி மாதம் நம்ம ஏன் வீட்டில் நல்ல கோலங்கள் போட்டு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாகவும் நல்லபடியாகவும் இருக்கும். அது நம்ம உடல் நலத்துக்கு நல்லதுன்னும். அப்போ தேவர்கள் இந்த கண் விழித்த காலம் இந்த மார்கழி மாத காலம் அப்படிங்குவாங்க. அதனாலையுமே நம்ம காலையில் எந்திரிச்சு வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடுறோம். குளிச்சுட்டு பூஜை பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி தான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் பிரம்ம முகூர்த்த பூஜையினால் உண்மையிலே சில நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதை பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுபவம் தெரியும். எந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே கண் கூட பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த பூஜை பூஜை என்ன, இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் நம்ம விளக்கேற்றி நம்ம வீட்டுக்கு தேவர்கள் மகாலட்சுமி எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சி எனக்கு வேணுங்கிறத நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது தான். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரம் என்னென்னு பார்த்தீங்களா, காலையில் 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்குமே. பட் 5:45 அதாவது நம்ம 5:45 வரைக்குமே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோன்னா டெய்லியும் தலை குளிக்கணுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இது எனக்கு கோயிலில் பூஜை பண்ணுவாங்களே பூசாரி அவங்களே சொன்னது. நம்ம சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது எப்படின்னா கணவன் மனைவி இல்லற வாழ்வில் இல்லாமல் சாதாரணமாக நம்ம நைட்டு படுத்து தூங்குகிறோம், காலைல எந்திரிச்சிடும். அப்படின்னா நம்ம எப்பொழுதும் போல் மூஞ்சு கை கழுவிட்டு பல் விளக்கிட்டு போய் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். நம்ம அப்படி இல்லை, நம்ம முதல் நாள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா மறுநாளும் கண்டிப்பாக காலைல எந்திரிச்சு தலைக்கு குளிக்கணும். இந்த மாதிரி நமக்கே தெரியும் நம்ம தலைக்கு குளிக்கணுமா குளிக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம காலையில் தலை குளிச்சுட்டு தான் நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி தலை குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது அவசியம் இல்லை. நம்ம சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம உடம்பு கூட குளிச்சுக்கலாம். செவ்வாய் வெள்ளி தலைக்கு குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க, வயசானவங்க, பெரியவங்க அவங்களுக்குலாம் பொதுவாக எந்த கணக்குமே கிடையாதுல்ல. அதனால் அவங்க வெறும் மூஞ்சு கை கழுவிட்டு பல் விளக்கிட்டு அவங்களோட பூஜையை இப்படி பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை விளக்கு ஏற்றலான்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களை எண்ணி நீங்கள் இந்த மாதிரி 5 திரி போட்டு 5 விளக்கு ஏற்றலாம். இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் 5 அகல் விளக்கு கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இது எதுவுமே இல்லைன்னா நம்ம வீட்டில் பிரதானமாக ஏற்றுவோம் தெரியுமா, நல்ல விளக்கு, அப்படி இல்லைன்னா காமாட்சி விளக்கு, அதுக்கு துணை விளக்கு, அந்த மாதிரி பூஜை அறையில் ஒரு 5 விளக்கு கூட நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்தம்னா 5 விளக்குகள் ஏற்றுவது சிறப்பு. அதை தனியாக ஏற்ற முடியலனாலும் நம்மளோட பூஜை அறையில் உள்ள விளக்குகளை 5 விளக்கு கணக்கு பண்ணி கூட நம்ம ஏற்றிக்கலாம். வீட்டில் எல்லோரும் தூங்கும்போது விளக்கேற்றலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜை ஏரியை தவிர்த்து தனியாக ரூம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி ரூம் இல்லாமல் ஹாலில் ஸ்டே பண்ணுறவங்க அந்த பூஜை அறை இடத்த விட்டுட்டு நீங்கள் ஓரமாக படுக்க சொல்லிவிட்டு வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம்.
டெய்லி வந்து நம்ம வாசல் தெளித்து கோலம் போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் வந்து விளக்குமே ஏற்றணும். பட் நம்ம அந்த 4 மணிக்கு 5 மணிக்கு முழிக்கும் போது சேஃப்டி இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் இப்போ சாமி இடம் இருக்குதுல்ல அந்த இடத்துட்ட வந்து லைட்டாக தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா 6 மணிக்கு மேலே வீட்டு வாசலில் வந்து கோலம் போட்டுக்கலாம். நைட்டே வந்து கோலம் போகிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி நான்வெஜ் செஞ்சாலுமே அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடு ஃபுல்லாக மாஃப் போடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நான் வந்து என் வீட்டில் இப்படி தான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுவேன். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டு பண்ணுறதை விட என்னை நல்லா வச்சுக்கப்பா அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணுற பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பர்சனலாகவே என்னோடய வாழ்க்கையில் வந்து நல்ல பலனை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு யாருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.